வணக்கம் மாணவ செல்வங்களே. நாங்கள் தரமைந்து பிரமைப்பரிசில் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக தொடர்ச்சியான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சியின் ஒவ்வொரு ஆக்கத்துக்கும், அதாவது நான் 5 முன்னோடி எதிர்பார்ப்பை பரீட்சைத்தாள்கள் தயாரித்து வெளியிட்டு அந்த பரீட்சைத்தாள்கள் ஒவ்வொரு பக்கத்துக்கும் விளக்கம் வழங்கி கொண்டிருக்கின்றேன். பலர் அதை பார்த்து பயனடைகிறார்கள், சிலர் அதை புறக்கணிக்கக்கூடும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. என்ன காரணம் என்றால், இந்த உலகத்தில் நடக்கிற நடப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு இயற்கை விதிக்கமையத்தான் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் இதில் புதுசாக ஒன்றும் பெரிதாக செய்ய போகிறது இல்லை. நடக்கிறது நடந்து கொண்டிருக்குது. நாங்களும் எங்களை பங்களிப்பை செய்வது போல எங்களுக்கு பாவனை பண்ணிக்கொள்கின்றோம். மறுபடி உலகத்தில் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது. வித்து மரமாகுது, மரம் காய் கனி எல்லாம் தருகுது, பிறகு மரம் அழியுது, திரும்ப வித்து மரமாகுது. இப்படி இயற்கையில் நடந்து கொண்டிருக்குது. அதில் ஒரு தவறும் இருக்க முடியாது என்று சொன்னால் ஏதோ ஒரு நியதிக்கமையத்தான் நடந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் எங்களை முயற்சியை விட்டுவிடக்கூடாது. நாங்களும் அந்த எங்களை பருவத்துக்குரிய செயற்பாடுகளை செய்து கொண்டு தான் இருக்கோம். ஏனென்றால் நாங்கள் பெற்ற அறிவு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். அந்த வகையில் தான் நான் இந்த ஆக்கங்களை செய்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து செய்வேன். அதாவது என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய ஆக்கங்களும் என்னுடைய ஆலோசனைகளும் என்னுடைய அனுபவ அறிவை கொண்டு செய்து கொண்டு தான் இருப்பேன். காரணம் என்னென்று சொன்னால், இதனால் ஒரு சிலர் பயனடைகிறார்கள். எல்லோரும் பயனடையணும் என்று நான் நிற்கிற தவறான கருத்து. அப்போ எல்லோரும் எல்லாத்தையும் கேட்க போகிறதில்லை, ஒரு சிலர் கேட்பார்கள். அந்த ஒரு சிலர் போதுமானது. அந்த வகையிலே என்னுடைய வார்த்தைகளை மதித்து இந்த காணொலிகளில் நான் கூறுகிற ஆலோசனைகளை பின்பற்றுகின்ற மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்றால், இயற்கையில் நடக்கிறது நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பெறுகின்ற பெறுவேறு பெறத்தான் போகிறீர்கள். அதிலே ஒரு மாற்றத்தை உங்களோட முயற்சி என்கின்ற இந்த செயற்பாடு போல செய்து பாருங்கள். அந்தளவு தான் சொல்லலாம் ஒழிய வேறு ஒன்றும் நான் குறிப்பிடுவதற்கில்லை. என்னுடைய வகுப்புகளில் இப்போ சூம்பவப்பில் இருக்கிற பிள்ளைகளில் சூம்பவப்பு 3 குரூப்பாக இருக்கிறார்கள். ஒன்று பணம் செலுத்தி கேட்பவர்கள், இன்னொன்று பணம் செலுத்தாமல் இலவசமாக கேட்பவர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள் பெரியோர்களையும் இணைத்த ஒரு குரூப். இதில் பணம் செலுத்தி கேட்பவர்களுக்கு மாத்திரம்தான் தினசரி வகுப்புகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த குரூப் வகுப்புக்கும் நான், அதாவது இந்த இலவசமாக கேட்க இருக்கிறவர்களுக்கு கடைசி மாதத்தில் மாதம் முழுக்க, ஜூலை மாதம் முழுக்க நிச்சயமாக இலவசமாக தினசரி அதிகாலை 1 மணி நேர வகுப்பு நடத்த தீர்மானித்திருக்கிறேன். அதையெல்லாம் நான் பிற்பாடு அறிய தருவேன். என்றால் இது பார்க்குறவை அப்படி இருந்தால் அவர்கள் அதற்கு தங்களை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகுப்புகளில் வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 கற்பிக்க இருக்கிறேன். அதில் நான் எதை கற்பிக்க போகிறேன் என்றால், என்னால் ஆக்கப்பட்ட நுண்ணறிவு என்கின்ற அறிவு, நுண்ணறிவு என்று நான் வினாத்தாள் 1 ஆக்கங்களை ஆக்கியிருக்கிறேன். அந்த தாள்களையும் அதே போல் வெற்றிக்கணிகள் என்கின்ற வினாத்தாள் 2க்கான பகுதிகளான அந்த ஆக்கங்களையும் கற்பிக்க இருக்கிறேன். அது ஏற்கனவே பல மாணவர்கள் அந்த பயிற்சி புத்தகங்கள் பெற்றிருக்கிறார்கள். பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது 2க்கும் சேர்த்து 1800 ரூபாய். நீங்கள் அந்த பயிற்சித்தாளுக்குரிய கட்டணத்தை செலுத்தி அதை பெற்று பயிற்சி பெறலாம். அதான் நான் ஜூலை மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாத இறுதி வரை 31ஆம் தேதி வரையில் 31 நாளும் 31 வகுப்புகள் நடத்த இருக்கிறேன். அது ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு மணித்தியாலுமாக அது வினாத்தாள் 1ஐயும் 2ஐயும் தழுவியதாக இருக்கும். இதை சொல்லிக்கொண்டு நான் இன்றைய வகுப்பில் என்னுடைய பணம் செலுத்தி கேட்கின்ற மாணவர்களில் ஒரு சரூன் என்கின்ற மாணவர் அந்த 7ஆம் பக்க வினாக்களுக்கு மிக அழகாக விடை அளிக்கும் காணொலியை உங்களுக்கு வழங்குகின்றேன். அதில் கிட்டத்தட்ட அந்த குரூப்பில் 32 மாணவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் அக்கறையாக கேட்பவர்கள் கிட்டத்தட்ட 28 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் இந்த ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய
ஆற்றலால் தங்களுடைய காணொலிகள் தாங்கள் கேள்விகள் கேட்கின்ற போது வழங்குகின்ற விடை விளக்கங்கள் அருமையாக இருக்கின்றபடியால் அதனை நான் தங்களுக்கு வழங்கி கொண்டு இன்றைய காணொலியில் அவருடைய சரூன் என்கின்ற மாணவர் பவனியா மாவட்டத்தில் இருக்கிறவர், அந்த மாணவரின் திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் இப்போ உங்களுக்கு இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன். கண்டு அதன் பயன்களையும் அந்த மாணவரை உற்சாகப்படுத்தும் விதத்தில் ஏதாவது சில கொமெண்ட் அடிக்க முடிந்தால் அடித்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நன்று, தொடர்வோம். பரீட்சை 2 எதிர்பார்ப்பு முன்னோடி பரீட்சை 2 33வது வினாவிலிருந்து விடைகான் விளக்கம். சரூன் எனும் மாணவன் விடைகான் விளக்கம் வழங்குவான். கேட்போம். சரி சரூன், நீங்க கேள்விக்கான விடை விளக்கத்தை ஒவ்வொரு கேள்வியாக சொல்லுங்க. நான் நீங்க சொன்ன பிறகு தெளிவான விளக்கம் தருகின்றேன். சொல்லுங்க. ஒரு நெட்டாண்டில் சனிக்கிழமை 52, ஞாயிற்றுக்கிழமைகள் 53 உள்ளன. அவ்வாண்டில் திங்கள், செவ்வாய், புதன் கிழமைகளின் எண்ணிக்கைகள் முறையே என்று கேட்டிருக்காங்க. ஒரு நெட்டாண்டுன்னா அதுல 366 நாட்கள் இருக்கு. அதுல சனிக்கிழமை 52 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை 53 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாண்டுல திங்களும் செவ்வாயும் புதனும் என்ன கிழமைகள் வரும்னா கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 366 நாங்க இதுல எத்தனை நாட்கள் இருக்குன்னு மொத்தம் பார்க்கணும். அதுல 7 ஒரு கிழமையில 7 நாட்கள் இருக்கு. அந்த 7ஆல 366 வகுக்கணும். 366 வகுத்தோம்னா 7 5 35, அதுல 1 மீதி வரும் 16. 7 2 14, அடுத்தது 2 மீதி வரும். அப்ப முதல் 2 நாட்களுக்கும் 1 வீதம் சொன்னா அது 53 53ஆக வரும். அடுத்தது மீதி நாட்கள் அனைத்துமே 52ஆக வரும். இதுல உங்களுக்கு முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்கலாம், இல்லையெனில் திங்கட்கிழமையாகவும் இருக்கலாம். அப்ப ஞாயிற்றுக்கிழமையை போட்டோம்னா அது ஞாயிற்றுக்கிழமை 2வது நாளா இருந்துச்சுண்டா அதுக்கு முதலாவது நாள் திங்களாக இருக்கும். அப்படின்னா திங்கள் 53ஆ இருக்கும், ஞாயிறும் 53ஆ இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை, அடுத்தது இந்த திங்களையும் ஞாயிறையும் தவிர்த்த மீதி அனைத்துமே 52 நாட்களை கொண்டிருக்கும். அப்ப சனி 52, அடுத்த ஞாயிறுக்கு அடுத்து திங்கள் தவிர்த்து செவ்வாய் புதனும் எத்தனை படி இருக்கும்? செவ்வாய் புதன் செவ்வாயும் அல்ல திங்கள் 53 வரும் சார். அடுத்தது செவ்வாய் 52 வரும். அடுத்த புதன் 52 வரும். வெரி குட், வெரி குட். அப்ப இந்த விடை புதன் இதுல 2வது விடை சார். வெரி குட், வெரி குட். கட்டிக்காரன், வாழ்த்துக்கள். நீங்க விளக்கம் தெளிவாக சொன்னீர்கள். ஆனா எல்லாருக்கும் புரிகிற அளவில் இருக்கும்போது தெரியல. அதனுடைய நான் இருக்கா விரிவான விளக்கம் தருகிறேன் பாருங்கோ. எல்லா பிள்ளைகளும் கவனிங்கோ. ஒரு நெட்டாண்டில 366 நாட்கள் இருக்கின்றது லீப் வருடத்துல. சாதாரண வருடத்துல 365 நாட்கள் இருக்கின்றது. இங்கு என்ன கேட்கப்படுகிறது? ஒரு நெட்டாண்டில் சனிக்கிழமைகள் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் 53 உள்ளன. அவ்வாறாயின் திங்கள், செவ்வாய், புதன் கிழமைகளின் எண்ணிக்கைகள் முறையே என்று கேட்கப்படுகிறது. அதாவது திங்கள், செவ்வாய் அதோடு தொடர்ச்சியாக அந்த வருடத்தில் வருகின்ற திங்கள், செவ்வாய், ஞாயிற்கு வருகிற திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்களும் எத்தனை இருக்கின்றது என்பது கேள்வி. இப்ப நான் உங்களுக்கு அடிப்படை கருத்திலிருந்து சொல்லித்தாரன். ஒரு சாதாரண வருடம் என்றால் 365 நாட்கள், ஒரு லீப் வருடம் என்றால் 366 நாட்கள். 365 நாட்கள்ல இந்த 7 நாட்களும், அதாவது ஒரு வாரத்தில் இருக்கிற 7 நாட்களும் 52 வாரங்களும் ஒரு நாள் மேலதிகமாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 365 நாங்கள் 7ஆல வகுத்தால் அவர் சொன்னது போல
7 5 35, 35 1 மீதி, அப்ப 15, 15 என்றால் 7 2 14, அப்போ 1 மீதி. அப்படி என்றால் அது கருத்து என்ன? அந்த வருடங்கள்ல, சாதாரண வருடங்கள்ல ஜனவரி 1ஆம் திகதி என்ன கிழமை நாளோ அதே கிழமைதான் டிசம்பர் 31 வருகின்றது. என்ன காரணம் என்றால், இப்ப பாருங்கோ, ஜனவரி 1ஆம் தேதி திங்கள் என்று வைத்துக் கொள்வோமே, திங்கள்ல இருந்து ஞாயிறு வரையில ஒரு கிழமை 7ஆம் தேதி வரைக்கும். இப்படியாக 52 வாரங்கள் அந்த வருடத்துல இருக்குது. அதுக்கு மீறி 1 மீதியா வந்தாதானே அந்த ஒரு மீதியும் அதே திங்கட்கிழமையாக இருக்கும். அப்ப அந்த வருடத்துல 53 திங்கட்கிழமைகளும் மற்ற நாட்கள் எல்லாம் 6 நாட்களும் 52 தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். அதாவது திங்கட்கிழமை 53 இருக்கின்றது, அடுத்த வார நாட்கள் அனைத்தும் 52 படி இருக்கும். இப்ப எங்களுக்கு இது அல்ல கேள்வி. எங்களுக்கு கேள்வி 366 நாட்கள் கொண்ட ஒரு லீப் வருடத்துல நாங்கள் 7ஆல வகுத்து பார்த்தா 7 5 35, 1 மீதி, 16 7 2 14, 2 மீதி. அப்படி என்ற என்ன கருத்து? இப்ப இங்க சொல்லப்படுது அந்த வருடத்துல இந்த நூற்றாண்டுல சனிக்கிழமை 52. அப்ப ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 53 வாரப்படி இருக்கும். ஏனென்றால் அந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிறாய் இருந்திருக்கும். டிசம்பர் 30ஆம் தேதி தான், அதாவது கடைசி ஞாயிறாக இருந்திருக்கும். அப்ப டிசம்பர் 31 கடைசி நாளாக திங்களாக இருந்திருக்கும். அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை மாத்திரம்தான் 53 படி இருக்கும், மிகுதி எல்லாம் 52 படி இருக்கும். அப்ப இங்க சொல்லப்படுது சனிக்கிழமை 52, அது ஓகே, ஞாயிற்றுக்கிழமை 53, அப்ப திங்களும் 53 இருக்கும், செவ்வாய் 52 இருக்கும், புதன் 52 இருக்கும். ஆகவே 2வது விடை பொருத்தமானது. சருண் சொன்ன விடைதான் மிக பொருத்தமாக இருக்கின்றது. அவர் சொன்ன முறையும் சரி, ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு விட சொல்லுங்க சருண். ஓம் சார். 7 8 5 5 10 10 5 9 6 6 5 4 10 1 8 6 3 4 3 3 வினாக்குறி வினாக்குறி வினாக்குறி. வெற்றி அடைப்புகள் மூன்றிலும் வர வேண்டிய எண்கள் அல்லாதது எது என்று கேள்வி கேட்டிருக்காங்க. அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல பொருத்தம் இல்லாததுதான் வரும். இந்த முதலாவது என்ன வரும்னா கிடையாக கூட்டைக்குள்ளையும் நிலைக்குட்டாக கூட்டைக்குள்ளையும் அதுல 20 வருது முதலாவதுல. அடுத்ததுல கிடையாக கூட்டைக்குள்ளையும் நிலைக்குட்டாக கூட்டைக்குள்ளையும் 15 வருது விடையாக. அப்ப இதுல நாங்க கிடையாக கூட்டி பார்க்கும் பொழுது 3 4 7 7 3 10 வருது. அப்ப இந்த 10 வரணும்டா 3 3 6 6 4 வரணும். அப்ப 4 வர்றது முதலாவது 3வது மட்டும்தான். அப்ப 2வது விடையா வராது கண்டுட்டோம். அடுத்த 10ல 4 போச்சுன்னா 6, கூட்டுத்தொகை 6 வர்றது 4 2 6, அது சரி. அடுத்தது 5 3 6, அதுவும் சரி. 6 2 8 வருது. அப்ப 2வது விடை பொருத்தம் இல்லாத விடை சார். அதான் இப்ப எல்லாரும் கேட்டிருக்கிறதுக்கு விடை சார். வெரி குட், வெரி குட். அதாவது இது ஒரு எண்கோலம். இதுல ஒவ்வொரு எண்கோலத்திலையும் 2 நிறைகளும் ஒரு நிரலும் இருக்கின்றது. இந்த 3லையும் அந்த மாதிரி 2 நிறைகளும் ஒரு நிரலும் இருக்கின்றது. அதுல இதுல 3 கடைசி இறுதியாக இருக்கிற எண்கோலத்தின் 2வது நிரை எல்லா எண்களுக்கும் பதிலாக வினாக்குறி தந்திருக்கு. அதுக்கு பொருத்தமானது எது என்று கேட்கவில்லை. வெற்றி அடைப்புகள் 3லும் பெற வேண்டிய எண்கள் அமையாதது தான் கேட்கப்படுகின்றது. அப்ப இதுக்குள்ள அமையக்கூடிய 2ஆகவும் இது இருக்கின்றபடியால்
அமையாதது இது என சரூன் விடை விளக்கம் தந்தார். அவர் எப்படி எந்த விடை விளக்கத்தை கண்டார் என்றால் கவனிங்கோ. இப்ப பாருங்கோ, இந்த 3 எண்களையும் கூட்டினால் வருவது 20 நிறையாக. அதே போல இந்த 3 எண்களையும் கூட்டினாலும் வருவது நிறையாக 20. அடுத்தது மேலிருந்து கீழாக கூட்டினாலும் வருவது 20 நிறையாக. அப்ப இது எண்கோலம். இதே போல இந்த 3 எண்களையும் கூட்டினால் வருவது 15 நிறையாக. இந்த 3 எண்களையும் கூட்டினால் வருவது 15 நிறையாக. இது நிரலாக 15. அப்ப எங்களுக்கு எண்கோலத்தின் தாற்பயம் விளங்கிவிட்டது. 2 நிறையும் ஒரு நிரலும் ஒரு எண்ணாக வருதல் வேண்டும். அப்ப இதை பார்க்கிறோம் 3வது அதே கோலத்திலே. ஆனா இது 2க்கு இடையிலே ஒரு பொது வித்தியாசம் இருக்கு. இதுல வாரது 20, இதுல வாரது 15. அப்ப கண்டிப்பாக அடுத்தது 10 பெற வேணும். சரி, அப்படி 10 வருகின்றது. இதுல 10 வருகின்றது, இதுவும் 10 வர வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் 3 3 6. 6ஓட கண்டிப்பாக இங்க 4 வர வேண்டும். அப்ப 4ஓடு இந்த கூட்டுகின்ற மற்ற 2 இலக்கங்களும் சேர்ந்து 10 பெற வேண்டும். அப்ப இந்த 2 இலக்கங்களும் 6ஆக இருக்க வேண்டும் கூட்டுத்தொகை. அப்ப இது 6 சரி, இது 6 பொருத்தம், இது 6 பொருத்தம் இல்லை. அப்ப அமையாத விடை 2வது தான் பொருத்தமானது. உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, இதுல இறுதியில 4 பெற வேணும் கண்டிப்பாக. இது 3ம் கூட்டினா 10 வரணும். 4 வந்தால் இதுல 10 வரணும் என்றால் 10ல 4 போனால் 6 வரணும். 6 வரக்கூடியது இது 2ம், இது 2. 4 2 6 வரலாம், 5 1 6 வரலாம். சரி, இனி 35வது கேள்விக்கு சரூன் விடை விளக்கம் சொல்லுங்க. அடுத்து வரமுறை யாது என்று கேள்வி கேட்டிருக்காங்க. முதலாவது ஒரு சதுரமும் அதுக்குள்ள ஒரு வட்டமும் அதுக்குள்ள ஒரு செவ்வகமும் அதுக்குள்ள ஒரு முக்கோணியும் இருக்கு. அடுத்ததுல ஒரு முக்கோணியும் அதுக்குள்ள ஒரு சதுரமும் அதுக்குள்ள ஒரு வட்டமும் அதுக்குள்ள ஒரு செவ்வகமும் இருக்கு. அடுத்தது ஒரு செவ்வகமும் அதற்குள்ள முக்கோணியும் அதற்குள்ள ஒரு சதுரமும் அதற்குள்ள ஒரு வட்டமும் கண்டுபிடித்து அடுத்தது என்ன வெற்றி அடைப்புக்கு வரும் என்று கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல முதலாவது என்ன ஆரம்பிக்குதுன்ற இதுல கடைசியாக இருக்கும் இந்த முக்கோணி முதலாவது உருவாக வருகின்றது. அடுத்தது இதுல கடைசியாக காணப்படும் செவ்வகம் முதலாவதாக இப்படியே தொடங்குது, எல்லாம் உள்ளடங்கி கொண்டு. அப்ப அடுத்தது இந்த இதுக்குள்ள இருக்கிற வட்டம் தான் பெருசாக வரும். அப்ப வட்டம் பெருசாகிறது முதலாவது 3வதுன்னா 2வது வராது. 2வது சதுரமாக காணப்படுது. அப்ப அது போல அடுத்தது என்ன வருதுன்னா ஒரு சதுரம் வருது. அந்த சதுரம் இதுல முதலாவதா தொடங்குறத எல்லா அந்த மிச்ச 3ஐயும் உள்ளடங்கி இருக்கிறது தான் சதுரம். அது 2வதாக இந்த முக்கோணி உள்ளடங்குறது. அப்படின்னா இந்த முதலால 3ஐயும் உள்ளடங்கி இருக்கிறது தான் இதுல இந்த முதலாவது முக்கோணியும் உள்ளடங்கி இருக்கு. அப்படின்னா அடுத்ததுல முக்கோணியும் இந்த செவ்வகம் உள்ளடக்கி இருக்கு. அப்படின்னா இந்த செவ்வகத்தை தான் உள்ளடக்கி இருக்கணும். அப்படி இருக்கிறது முதலாவது மட்டும்தான். 3வது முக்கோணியாக காணப்படுது. அப்ப முக்கோணியாக காணப்படாது. அப்ப 3வது விடையும் இல்ல. அப்ப 2வது விடை சரியான விடை சார். எத்தனாவது விடை பொருத்தமானது? முதலாவது விடை சார். முதலாவது. சரி, ஓகே ஓகே, சரி, வாழ்த்துக்கள். இப்ப இது ஒரு உருக்கோல மாறுபாடுகள். இது என்னென்றால் இடமிருந்து பலமாக நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போமாக இருந்தால் அடுத்து வர வேண்டியதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப இந்த உருக்கோலங்கள் ஏதோ ஒரு ஒழுங்கு முறையில தான் மாறுபடுது. அப்ப அந்த மாறுபாட்டு ஒழுங்கு கோலத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனித்துத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். இங்க பாருங்க, இதுல 4 வடிவங்கள் இருக்கின்றது. ஒன்று முதலாவது உள்ளுக்கு இருப்பதை முதலாவது என்று கருதுவோம், அது முக்கோணம். 2வதாக செவ்வகம், 3வதாக வட்டம்,
நான்காவதாக சதுரம். இந்த வடிவங்கள் ஒரு ஒழுங்கிலே இருக்கின்றது. இப்ப நாங்க இதுல இருந்து இது இரண்டாவது உருக்கோலத்துக்கு வரைக்கல அந்த உள்ளுக்கு இருக்கின்ற முக்கோணம் வெளியே வர மற்ற அனைத்தும் அப்படியேதான் வருகின்றது. அதாவது எப்படி வருகின்றது? பிறகு அடுத்து 4வது வரும், அடுத்து 3வது வரும், அடுத்து 2வது வரும். உங்களுக்கு இப்ப புரிந்திருக்க வேண்டும். திரும்ப சொல்லித்தாரன், கவனிங்கோ. இந்த மாறுபாடுகள்ல இந்த முக்கோணம் உள்ளுக்கு இருக்கிறது வெளியே வர மற்றது அனைத்தும் அப்படியே வருகின்றது. மற்ற அனைத்தும் அப்படியே என்றால் இங்க பாருங்க, சதுரம் வெளியில வருது, அடுத்த வட்டம் வருது, அடுத்தது செவ்வகம் வருது. செவ்வகம். அப்ப இந்த கோலம் ஒன்று மட்டும்தான் வெளியில வருது. அப்ப இதே மாதிரி மற்றது மாறுபடுது ஒன்று நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கணும். இதை பார்க்கணும். செவ்வகம் வெளியில வருது, கரெக்ட். மற்ற மூன்றும் அப்படியே வருது. இங்க வருங்க, முக்கோணம், அடுத்து சதுரம், அடுத்தது வட்டம். இப்ப எங்களுக்கு என்ன தேவை? இதே மாதிரி அடுத்த கோலம் எவ்வாறு அமையும் என்றால் இந்த வட்டம் வெளியே வரும். வட்டம் இப்படியாக வெளியே வந்த உடனே மற்ற எல்லாம் அப்படியே அமையணும். அப்ப செவ்வகம் அடுத்ததாக உள்ளுக்கு பெரிதாக வரும், செவ்வகத்துக்கு பிறகு முக்கோணம் வரும், முக்கோணத்துக்கு நடுவில் சதுரம் வரும். அப்ப இந்த விடை எது பொருத்தம் என்று நாங்கள் பார்க்கிறோமா இருந்தால் முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப அவர் இந்த முதலாவது இங்க வட்டம் பார்த்த கொண்டே இது பிழை என்று சொல்லிட்டார். பிறகு இங்கே என்ன தவறு இருக்கின்றது? இந்த ரெண்டும் செவ்வகமாக இருக்கின்றது. இது மாறி மாறி வேற கோலங்களில் வரணும். முக்கோணத்துக்குள்ள அங்க செவ்வகம் வெளியே வரணும், பிறகு முக்கோணம் பெறணும், பிறகு சதுரம் பெறணும். இது ரெண்டும் அடுத்தடுத்து வர்றதால 3வது தவறு. சரி, இனி இந்த பக்கத்தின் 16வது இறுதி வினாவுக்கு சரவண் விட விளக்கம் சொல்ல போறார். கேட்போம். சொல்லுங்க சரவண். 36வது கேள்வி. மார்கழி மாத இறுதி தவணை பரீட்சைக்காக நான் 10 நாட்கள் படித்தேன். தங்கை 8 நாட்கள் படித்தாள். தம்பி 6 நாட்கள் படித்தான். தாங்கள் படிக்க ஆரம்பித்த முடித்த கிழமை நாட்களை குறிக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க என்று சொல்லியிருக்காங்க. இதுல மார்கழி மாசத்துல இறுதியில நான் 10 நாள் படிச்சிருக்கேன். நான் தங்கை 8 நாள், அடுத்தது தம்பி 6 நாள் மட்டும் அதை சரியா காட்டுற விடையா. முதலாவது நான் படிச்சது திங்களிலிருந்து அடுத்த செவ்வாய் வரை என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த திங்கள்ல இருந்து அடுத்த திங்கள் வரையும் எத்தனை நாள் இருக்குண்டா 8 நாட்கள் இருக்கு. அடுத்த செவ்வாய் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த செவ்வாயும் சேர்த்தோம்னா 9 நாட்கள் இருக்கும். அப்ப 9 நாட்கள் நான் படித்திருக்கிறேன். தங்கை புதன்கிழமையிலிருந்து அடுத்த புதன் வரையும் 8 நாட்கள் இருக்கும். இந்த கேள்விக்கு விடவிலக்கம் சொல்லிக்க முதல்ல வினாவில சொல்லப்படுது நான் 10 தினங்கள் படித்தேன் என்று. நான் 10 நாட்கள் படித்தேன். அப்ப இது சரியா பிழையா? முதலாவது விடையில இருக்கிற திங்கள்ல இருந்து செவ்வாய் வரை படித்தது சரியா பிழையா? அத சொல்லணும் நீங்க. இது 9 நாள்ன்றது தவறு. ஏன்? இது 10 நாளாக இருக்க வேண்டும். ஆனபடியா இந்த கேள்வி நாங்கள் நேரத்தை விஜயம் செய்ய தேவையில்லை. ஒன்று பிள்ளை இருந்தா மற்ற ரெண்டும் சரியா இருந்தா கூடி விட பிள்ளைதானே. அப்ப அடுத்தது நீங்க போங்க. புதன்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளி வரை என்றா புதன்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரை 8 நாட்கள் இருக்கு. அடுத்தது வியாழனும் வெள்ளியும் சேரும். அப்ப 2 நாள் சேர்ந்தா 10 நாள். அப்ப அது சரி. அடுத்த தங்கை வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரையும் 8 நாட்கள் இருக்கு. அப்ப இதுல 8 நாள் தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதுவும் சரி. அடுத்து தம்பி சனிக்கிழமையிலிருந்து வியாழன் வரையண்டா சனிக்கிழமையிலிருந்து வியாழன் வரையும் எத்தனை நாள் படிச்சிருப்பாருந்தா 6 நாட்கள் படிச்சிருப்பேன். இதுல 6 நாட்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த விடையே சரியாக இருக்கு. அப்ப 2வது விடை சரி, பொருத்தமான விடை சார். வெரி குட், வெரி குட். அதாவது 2வது விடை பொருத்தமானது. அப்ப நாங்க அடுத்த விடையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
பரிச்சைத்தாளை செய்து முடித்த பிறகு அதை ஒருக்கா பார்க்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா சில வழி அதிலேயும் ஏதாவது நாங்க கொடுத்த விடையிலே எதுவும் தவறு இருந்து அது சரியான முடியாம இருக்கக்கூடும். அப்ப நீங்க இப்படியான வினாக்களை செய்ய முதல் தகவலை பாருங்கோ. அது தவறு என்றால் அந்த விடையில நீங்க திரும்ப நேரத்தை விரியம் செய்யாம 2வது வினாவுக்குரிய விடை விளக்கத்தை பார்த்து அது சரி என்றோன்னு அதுக்கு நீங்க கூட போடாமல் கூட போட்டுட்டு அடுத்த கேள்வியை செய்யுங்க. செய்து போட்டு நீங்க கடைசிய பரிச்சைத்தாள் செய்து முடித்த பிறகு இந்த 3வதையும் ஒரு காவுப்பட்டு பாருங்க. திரும்ப மீட்டு பார்க்க. சரி, நான் இப்ப விட விளக்கம் தரேன் பாருங்க. மார்கழி மாத இறுதி தவணை பரீட்சைக்காக நான் 10 நாட்கள் படித்தேன். தங்கை 8 நாட்கள் படித்தாள். தம்பி 6 நாட்கள் படித்தான். நாங்கள் படிக்க ஆரம்பித்து முடித்த கிழமை நாட்களை குறிக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே நாள்ல பரீட்சை ஆரம்பிக்கல. ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு நாள்ல ஆரம்பிக்குது. அப்ப நான் ஒரு வகுப்பா இருக்கும், தம்பி ஒரு வகுப்பா இருக்கும், தங்கை ஒரு வகுப்பாக இருக்கும். ஆனா நாங்க படித்த நாட்கள் தான் இங்க சொல்லப்படுது. அப்ப நாங்க 1வது விடையில பார்த்தோம், நான் படித்த நாட்களின் எண்ணிக்கை 10ஆக இருக்கிறாண்டா? இல்லை. ஏன் திங்கள்ல இருந்து அடுத்த திங்கள் வரைக்கும் 8 நாட்கள். ஏன் திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் 7 நாட்கள், அடுத்த திங்கள் வரைக்கும் 8 நாட்கள். அடுத்து செவ்வாய், புதன், செவ்வாய் வரை என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்ப செவ்வாய் என்றால் 9 நாட்கள் தான் படித்ததாக சொல்லப்படுது. நாங்க தகவல் தரப்பட்டது 10 நாள். அப்ப அந்த விடை தவறானது. 2வது விடையை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், நான் புதனிலிருந்து வெள்ளி வரை என்றால் புதன் 8 நாள், பிறகு வியாழன் வெள்ளி 2 நாட்கள், அப்ப 10 நாள் சரியாக இருக்குது. அப்ப நாங்க அடுத்த தகவலையும் பார்க்கணும் சரியானது. அடுத்த தங்கை படித்தது 8 நாள், அப்ப வெள்ளியில இருந்து வெள்ளி வரை 8 நாள் சரியாக இருக்கின்றது. அப்ப அதுவும் சரி. தம்பி படித்தது 6 நாள், அப்ப அவன் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழனா, சனியிலிருந்து வியாழன் வரை, அதுவும் சரி. அப்ப கேள்விக்கான விடை 2வது விடை ஆகும். நன்றி.